ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட் ஸ்டோவ் ப்ளூம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டனா சிக்கனா, என்னது இது புதுசாக இருக்குது? ரெண்டுமே கிடையாதுங்க. இது நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க எக்கு தான். எக்கை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் 3 கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 முட்டைக்கு ஒரே ஒரு ஸ்பூன் அளவு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, ஒரு ஸ்பூன் அளவு பூண்டு, ஒரு பச்சை மிளகால பாதி அளவு, மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகு ஜீரக பவுடர் தேவையான அளவு. நம்ம முட்டைக்கு எப்பயும் எப்படி மசாலா போடுவோமோ அதே மாதிரி போடுங்க. இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுதான் எடுக்கணுங்களா, உங்கள் வீட்டில் எந்த பேன் இருக்கோ அது மாதிரி எடுத்துகிட்டு எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவு மைதா போட்டுக்கோங்க. இது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பயப்படாதீங்க, முட்டை வெந்துச்சுனாவே நமக்கு போதும். மற்றபடி கரெக்டான ஷேப்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எப்படி வந்தாலுமே முட்டையை கட் பண்ணி தான் வைக்க போகிறோம். இப்போ இட்லி பாத்திரத்துக்குள்ளே தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு சும்மா உயரமாக இருக்கணும், நான் இது மாதிரி போடுறேன். நீங்கள் எப்பயும் எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி வைங்க. வச்சு மூடி ஒரு 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா எக்கு சூப்பராக வந்துடும். உங்களுக்கு நல்லா எக்கு வெந்துருச்சுன்னா ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எக்கு வெந்துட்டுருக்க கேப்பில் 4 ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது. இது எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் முட்டையிலையும் நம்ம முதல்ல முட்டை அடிக்கிறோம்ல, அதுலேயும் இஞ்சி பூண்டு போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம், இதுலேயும் சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு. இது ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணுங்க. இப்போது நமக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி, ரொம்ப தண்ணியாக கரைச்சிங்கன்னா நம்ம முட்டை இதில் கோட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இட்லி மாவு அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு. இப்போது வெந்துருச்சு முட்டை. வெந்த முட்டையை நான் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். சும்மா அதுலேருந்து ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நறுக்கி டைரெக்டாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கிற முட்டையை இந்த பேட்டரில் ஒரு தடவை டிப் பண்ணிக்கோங்க. அந்த முட்டை ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு டிப் பண்ணி விடுங்க. எல்லா முட்டையுமே நீங்கள் இதுக்குள்ளே போட்டு டிப் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ஒன்றா பண்ணி போடுறா இருந்தாலும் போடலாம். இது மாதிரி செய்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 3 முட்டை இருந்துச்சுன்னா உடனே இந்த ரெசிபி நீங்கள் இப்போவே பண்ணி பார்க்கலாங்க. ஆயிலில் போட்டு ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண வேணாம், லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு முட்டை பாயில் ஆன முட்டை தான். சும்மா ஜஸ்ட் ஒரு மேலே ஒரு கோட் கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணுறோம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிங்கன்னா கூட போதுமானது. இப்போ நமக்கு முட்டை ஒரு சைடு வெந்துருச்சு, இந்த கோட்டிங் கிடச்சிருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. நான் கொஞ்சம் சில்வர் பேன் வச்சுருக்கனால லைட்டாக அடியில் செட்டில் ஆகுது, பட் எடுத்து விட்டால் கரெக்டாகிடுது. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். உங்களுக்கு மட்டனோ சிக்கனோ உங்கள் வீட்டில் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, வாங்க முடியல இன்றைக்கி வேலையாக இருக்கும் அப்படின்னா இந்த ரெசிபி செய்யுங்க. இப்போது 1 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் பூண்டு, கொஞ்சமாக பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வறுத்தெடுத்த முட்டையை தனியாக வச்சுருக்கோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு தக்காளி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ். உங்கள்கிட்ட தக்காளி சாஸ் இல்லைன்னா தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அடித்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் காரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. ஏன்னா நம்ம முட்டையிலையும் போட்டிருக்கோம், அந்த பேட்டர்லேயும் போட்டிருக்கோம், இதுலேயும் சேர்க்குறோம். உப்பும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. இப்போ நம்ம வறுத்தெடுத்த முட்டையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளோட எக் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக நீங்கள் வெங்காயத்தாலோ மல்லித்தலை இது 2ல் ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இதை விட சுலபமாக ஒரு ரெசிபி இருக்கவே முடியாது. முதலே நான் சொன்ன மாதிரி மட்டன் சிக்கன் அதோட டேஸ்ட்டு அந்த ஃபீல் இந்த ரெசிபி உங்களுக்கு கொடுக்கும். இந்த ரெசிபியை பிடிச்சிருந்துச்சின்னா என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் பட் ஸ்டோவ் ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.